ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நம்ம வீட்டில் மீதியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி அதை வச்சு என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு இன்றைக்கி லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது என்னோடய மீதியாக இருக்கிற சப்பாத்தி. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக என் பையனுக்கு லட்டு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி லட்டு. ஓகே, இது வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கணும். அதை வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறத வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ரு ஃபார்மில் வேண்டாம், ஓரளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதில் வந்துட்டு நான் ஒரு 4 ஸ்பூனு இல்லை அதிகபட்சம் ஒரு 5 ஸ்பூனு 2 சப்பாத்திக்கு. ஸோ இவ்வளோவே போதும். சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். தென் உங்கள்கிட்ட வந்துட்டு நட்ஸு என்ன இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கலாம். என் பையனுக்கு பாதாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதில் பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பாதாமை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன நட்ஸு பிடிச்சாலும் அதை நீங்கள் வந்துட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூனு நெய் சேர்த்திருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி மீன்ஸ் ஒரு 2-3 அடி அடித்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய்யும், இனி ஒரு ஸ்பூன் நெய், நல்லா சூடாக இருக்கிற மாதிரி நெய், அதை வந்துட்டு மறுபடியும் இதில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இல்லைங்க, நான் நெய் சூட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து போகிறேன். கொஞ்சோண்டு நெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போது இதை வந்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா செம்மையான ஒரு இதில் கன்சிஸ்டன்சியில் வரும். குழந்தைங்களுக்கு தானேங்க, நம்ம நெய் இது அது எல்லாமே நல்லாவே சேர்த்திக்குவோம். ஸோ நட்ஸு அவங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு பார்த்து நம்ம ஸ்வீட்ஸு நட்ஸு இதெல்லாமே வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் தரோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி தான் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வைக்கும்போதே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சாப்பிடணுங்கிற ஏர்ஜ் எல்லாமே கூட வரும். ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு எம்மி டேஸ்டி லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.